எதிர்பார்க்கல. நானா இது தொடர்ந்து இது பண்ணிட்டேன். நீ கேட்கலாமான்னு கேட்குறேன். இப்போ நீ இந்த கிஃப்ட்லாம் சொல்கிறீங்களா, அந்த 1000 எல்லாம் உண்மையிலே கொடுப்பீங்களா? இல்லை உண்மையிலே வாங்கியிருக்காங்களே ஒவ்வொரு தடையுமோ. நான் கேட்குறேன், இப்போ நான் வியூஸ் இப்போ ஆடியன்ஸ் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து 1000 சொல்கிறீங்களா, உண்மையிலே நீங்கள் வந்து இத்தனை வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், ரோஜா தமிழ் டிவி சேனலில் பாருங்க, ஓகே, அஞ்சா மார்க்கெட்டிங்கில் பாருங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்களே, கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம். பேர் லிஸ்ட் வச்சுக்க முடியாது. கார்டு போடுங்க. அஞ்சா டாட்ன்றது கூகுள்ன்றது இண்டிவிஜுவல் பர்சன் பார்க்கறதா, வேர்ல்ட் லெவலில் பார்க்கறதா? அப்புறம் என்ன சார், இது எல்லாருக்கும் பொது தான் சார். இது எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணலாம். சரி, ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா 1000 சொல்லிட்டு எந்த இதுவும் மக்களை இது பண்ண மாட்டீங்க. நீங்க முதல்ல ஜாயின் பண்ணுங்க. இல்லை சார், நான் என்ன சொல்றேன், இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 18 மாதம் போயிடும். நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஆமா, யார் யாருக்கு விழுந்திருக்கோம் அவங்கலாம். இப்போ மொத்தம் 2500 பேருங்க அதில், ஓகேங்களா? 2400 சீட்டுங்க. இதில் நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளோ பேர் அமௌண்ட்டு கட்டியிருக்காங்களோ அவங்க பேர் இதில் இருக்கும். கட்டாதவங்க பேர் கம்பெனி பேர் இருக்கும், அவ்வளோதான். கட்டினவங்க யாருனா இருந்தால் அதில் விழுந்துருந்தா அவங்களுக்கு போயிருக்க போகுது, மீதி இருந்தால் கம்பெனிக்கு போயிருக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாட்ரி சீட்லாம் வாங்குகிறோம், 18 months வாங்கினா கூட ஒன்றுமே பெனிஃபிட் விழலாம் ஒன்றுமே கிடையாது. இது அப்படி கிடையாது. விழல்னா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். 22,000 எக்ஸ்ட்ரா போட்டு 40,000 கிடைக்கும். பிளாட்டுக்கு முன்பணமாக கழிச்சு மீது பணம் கட்டி ரீச் பண்ணிட்டு போங்க, சிம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி 18 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கவர்மெண்ட்டே தடை செய்யப்பட்டிருக்கு சொல்கிறாங்க, ரைட்? ஓகே, இப்போ கேரளா கவர்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குழுக்கள் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 லட்சம், ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் ஒரு லாட்ரி சீட் குழுக்கள் பண்ணுறாங்க போடுறாங்கன்னா, வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு 500 தான் ஆயிருக்கு. மீதி ஆகலைன்னா குழுக்கள் பண்ணால் விட்டுருவாங்களா? குளிக்கு தானே ஆகணும். அப்போ விழுந்தா யாருக்கு, விழாட்டி யாருக்கு? வாங்கினவங்களுக்கு போகும் இல்லையா? அது வாங்காதவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அப்படி தானே? அதே மாதிரி தான் இது. நீங்கள் 1000 கட்டி உங்கள் பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு தான். சப்போஸ் அது யாருன்னா கட்டலைன்னா கம்பெனி, அவ்வளோதான். இது ஒன்றுமே இது கிடையாது, இதுதான் உண்மை. ஓகேங்களா? வேற என்ன டவுட் இருக்குங்களா? அதுதான் சொல்லிட்டேனே, 22,000 கிடைக்குது உங்களுக்கு. 22,000 கிடைக்குது, 40,000 ரூபாய் ஆயிடுது. 19வது மாதம் சீல் போட்டு கொடுத்துட்றோம். அந்த சைட்டை பார்க்கட்டும், 40,000 கழிச்சிட்டு போய் மீது பண்ண கட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்.